நல்லா பிடிச்சிருக்கோம், நல்லாவே என்ஜாய் பண்ணுறோம். பாருங்களேன் இப்போ பவி பயத்தை போக அவ்வளோ பயம் இருக்கு அவனுக்கு. விஜய் ரெடியாக இருக்கான் எடுக்கிறதுக்கு. பின்னாடி சிராசு விளாகுக்கெல்லாம் விளாகர். இது வந்து எஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கடலும் ஆறும் சேர்ந்து கலக்கிற இடம். இந்த இடத்துல சங்கமிக்கிற இடத்துக்கு பேர் எஸ்டோரி. பாருங்க என்னங்க பாருங்க, அங்கே கலக்கிற இடம்னா கலக்குறாங்களா? ரிவர் இது கலக்கிற இடம்னா? நீ சும்மா இதாக பேசாத. ஐயோ கப்பலை பாருண்ணா. மொபைல் உள்ள பறந்து நம்ம ரொம்ப ஆடுது. அது கூட சேர்ந்து ஆட வேண்டியது. லெஃப்ட் தான் ரொம்ப ஆடுது. என்ன பவி இப்ப மட்டும் குதிக்கிற? என்ன பவி லெஃப்ட் வெயிட் அதிகமா இருக்கு போலயே. ஆமாம், பெரிய சுறா. உன்னால சுறாவை இருக்க முடியுமா? சரி, சாவு சத்ததுக்கப்புறம் சரி, சுறா எப்படி சாவு அதையா சொல்லு. சுறா எப்படி சாவடிக்கிறது? எப்படி? விஷம் வச்சு பாம்பு போட்டு. விஷம் வச்சியா பாம்பு போடுவியா? வாயில் பாம்பு போட்டு சாவடிச்சிடும். வாயில் அது ஃபஸ்ட்டு வராதுண்ணா, உள்ள கதவுக்குள்ளே வராதுண்ணா. காலையில் இங்கே ரூம் எடுத்து தங்கி இருந்தேன்னாக்கா காலையில் ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சூரியன் வரக்குள்ளே சுறா வந்து வெளியே வந்து கதவு தட்டும். அப்போ என்ன பண்ணுவேன்? கதவை தட்டு கதவை ஓப்பன் பண்ணி ஹாய் சுறா அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? ஹாய் சுறா அப்படின்னு. இந்த லைன் அப்படியே போட்டோம். ஃபஸ்ட் டைம் நம்ம குரூப்பில் ரைட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கும் எங்களை பற்றி தெரியணும், எங்களுக்கும் உங்களை பற்றி தெரியணும். ஏதாவது குறை நேரம் இருந்தால் கூட சொல்லலாம். திஸ் இஸ் ஆல்சோ த ஃபோரம் ஃபார் தட். ஓகே விஸ்வா, யூ கேன் ஸ்டார்ட். அப்புறம் மதுரை பிடிச்ச பைக்னா வந்து S1000 RR. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டு தூங்கவே இல்லை, ஒரு பொட்டு தூங்கவே இல்லை. நான் வந்து சிவகங்கையிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு ஓட்டி பழகின கியர் பைக்னா அந்த ராயல் என்ஃபீல்டு தான். நானாக எங்கள் கயாஸ் போட்டு இதே வண்டியை திரும்பி எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்போ வச்சு ஓட்டிகிட்டு ஒரு 11th 10th அந்த டேத்துலேருந்து ஓட்டி பழகிட்டுனா அது பிடிச்சிருச்சு. அது இந்த வண்டி மேலே கிரேஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ராவல் இந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து பைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயும் எடுத்து ஓட்டணும்னு ஒரு ஆசை. இப்போலாம் ரைட் பண்ணணும்னு ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் ரோட்டில் இப்போலாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு குட் ஃபீல். நீங்கள் பேசிட்டு இல்லையா? பேசிடுவேன். கேண்டீனில் வேலை பாருங்க. அம்மா பிரின்சிலாக சுற்றுறக்காக வந்தேன். எனக்கு பைக்கில் அவ்வளோ இதுலேயுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இனியன் நான் மதுரையிலேருந்து வரேன். பைக் ரொம்ப பிடிக்கும், பைக் புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி தான் ஃபஸ்ட் ட்ரை இவ்வளோ லாங் வருது. இனியன் வந்து சின்ன பையன் இந்த குரூப்பில், அவங்க காலேஜ் கேங்கில் ஏதாவது ரேங்க் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு 1.5 வருஷம் பண்டாவது படிக்க வேண்டியதுன்னு இப்போ தெரியலடா. நீங்கள் பிடிச்சி கூப்பிட்டுருக்கீங்க போல இருக்கு. அவர் வந்து மிரட்டி கூப்பிட்டு வந்துட்டாருன்னு. லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் அவர் ஜோதி. என்னோட ஃபுல் நேம் வந்து ஜோதி ராஜா. நான் காலேஜ் இங்கே தான் படித்தேன். ஒர்க் எல்லாமே இங்கேயே ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பைக் ஓட்டினது வந்து MIC. நான் ட்ராவல் நிறையா பண்ணுறது உண்டு. அட்ட ஸ்ட்ரெச்சில் 380 வரைக்கும் போயிருக்கேன். இது வந்து கண்டினியூஸாக போனாலும் இது லாங் தான். கிட்டத்தட்ட 400 வந்து ஃப்ரெண்ட்ஸோட போனதில் மேக்ஸிமம் ஒரு 20 பைக்ஸ் வரைக்கும் போயிருக்கிறோம். ஆனால் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. இது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. எல்லாருமே சேஃப்டி வந்து கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன். ஒன்லி ஸ்கூட்டி அண்ட் கார்ஸ் ஓட்டுவேன். 20 பைக்ஸ் சொன்னாங்கல்ல, ஸோ அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது பைக்ஸ் பற்றி. அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எந்த பைக்னாலும் இட்ஸ் ஜஸ்ட் அ வில் பவர் தட் மேட்டர். பிடிச்ச பைக் பற்றி இப்போதைக்கு பார்த்தேன்னா லைக் 1250 GS 1250 பிடிக்கும். தான் நினைச்சோம். ஆனால் நீங்களாம் உள்ளே போகிறீங்க, நாங்கள் எங்கள் பேக் கழட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். கேட்டை திறந்துட்டேன்னா உள்ளே வந்துட்டேன்னா கேட்டை திறக்கணும்னு சொல்லி என்ன ஒரே சின்ன வருத்தம்னா he didn't eat anything in the மார்னிங்கும் சரி மத்தியானமும் சரி அவன் சாப்பிடல. இது மேனேஜ் பண்ணி கூட வில் பவரை வந்துடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வந்து முடிப்பாரான்னு சொல்லி மூணாரில் வந்து ஒரு மான்சூனுக்கு ரைடு போயிருந்தோம். இது ஒரு காட் செக்ஷன்.
அண்ட் ரொம்ப சேரியஸ் ஆகுது. நைட் ஃபுல்லாக கண்டினியூஸாக சரியான மழை. இவனை கூப்பிட போகிறதுக்காக நானும் அஜித்தும் தனியாக போய் தொலைஞ்சு, ஏன்னா உள்ளே வர முடியாது அந்த வழியில். என்னதான் மேப் போட்டாலுமே இது டேக் டு, அது வந்து காட்டுக்குள்ளே போகணும், ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, யானை வந்து தெரியாது, ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, இப்போ நீங்கள் பேசலாம், உங்கள் உரையை கொடுக்கலாம். சிகாஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு வரைச்சிட்டு. ஸோ என்னுடைய பேர் சிகாஸ். என் பேர் அஜித். நான் இந்த டீமில் எப்படி ஜாயின் பண்ணேன்னா கேடிஎம் ரைடு போவேன். ஃபர்ஸ்ட் ரைட்லேயே அவர் பார்த்தா சும்மா போயிட்டு அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ரைடு கன்டினியூஸாக கூப்பிட்டே இருந்தார், நாங்களும் கன்டினியூஸாக வந்துட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு அந்த ஸ்பீடாக ரைடு போகல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்தோமா. இதில் லைன் அப் பண்ணி போகும்போது நல்லாயிருக்கும். சைடில் ரோட்டில் போகிறவங்களாம் பார்த்துட்டு கை காட்டுறது, நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு அந்த இதில் விட்டு இந்த மாதிரி ரைடு வர ஆரம்பிச்சிட்டோம். அதனால இவருக்கு பார்த்து இவர் என்னெல்லாம் வாங்குறாரோ அந்த எல்லா பொருளும் வாங்கி அந்த மாதிரி அப்படியே ரைடு பழகிட்டேன். இனி வந்துட்டு வண்டி ஸ்பீடாக ஓட்டுறதில்ல, எதுவும் இல்லை, இந்த மாதிரி மெதுவாக ஓட்டிட்டு இந்த மாதிரி ரைடு போகிறதுல பிடிக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு கால் எட்டாது. ஆனாலும் வந்துட்டு அட்வென்ச்சர் வண்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வண்டி பார்த்துட்டு இருக்கேன். The naughtiest guy in this group, சொல்லுங்க. என் நேம் பவித்ரன். நான் பைக் எடுத்து ஆல்மோஸ்ட் 3 years ஆச்சு. 70,000 kilometers ஓட்டியிருக்கேன். கேரளா மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா சைடும் கவர் பண்ணிட்டேன். வர ரைடர்ஸ், அப்கமிங் ரைடர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லா போகும். தேங்க்யூ பவின். நானே கைது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சென்னை மோஸ்ட் ஆஃப் த டைம். 2012 நான் வந்து காலேஜ் படித்து முடித்தேன். 2021 வரைக்கும் நான் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் நானும் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது R15 வாங்கினேன். அந்த வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. தட்ஸ் ஹவ் மை பைக் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக ஷார்ட்டாக எங்கேயாவது போகணும்னு நினைப்பேன். இப்போ தனியாக போக ரொம்ப ஆசைப்படுவேன். மிட் நைட்டில் கிளம்பி போகிறது, காலங்காத்தால் கிளம்பி போகிறது, ஏதாவது ஒரு பைபாஸில் ஓட்டி பார்க்குறது, இந்த மாதிரி தனித்தனியாலாம் போவேன் நிறையா. வண்டி வாங்கினது ஜூலை, ஆகஸ்ட்டில் ஒரு ரைடு கூப்பிட்டாங்க. தட்ஸ் ஹவ் ஐ மெட் பவித்ரன். அப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப், சும்மா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட குரூப். அப்புறம் இவங்க மச்சான் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாம் என்ன அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் ஐ வாஸ் ஓல்டுனா ஐம் ஸ்டில் ஓல்டு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எல்லாம் இருந்து அவங்க கூட பேசும்போது அவங்க எல்லாமே ரிலேட்டிவ்ல ஸ்கூல் முடிச்சு காலேஜ் இல்லை சாரி அப்போ தான் ஒர்க் ஆரம்பிக்கிற மாதிரி பசங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த குரூப் அன்னைக்கு கிரியேட் பண்ண குரூப் அப்படியே இருந்தது ரொம்ப நாளாக. பாதி ஏதாவது புது வண்டி வந்து ஷேர் பண்ணுவோம். அடுத்த ரைடு உடனே கேட்டு கூப்பிட்டாங்க, நீங்கள் வரீங்களா பிரதர்னு கேட்டு வருவாங்க. இப்படி எனக்கு அதுக்கப்புறமா 2 மூலியமா செந்தில் மூலியமா பைக்கர் 360ல இவங்கெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு 5 years ஓல்டு நல்ல பெரிய கிளப்ஸ். அவங்க கூட வண்டி ஓட்டின காரணமா எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் எப்போ கேடிஎம் ரைடு போறேனோ ஐ ஸ்டார்ட் சீயிங் தி டிஃபரன்சஸ். இந்த பசங்களாம் அண்ணா நம்ம கூட பேசுவாங்க, நம்ம கூட வண்டி ஓட்டுவாங்க, நம்ம பிரேக் பண்ணா நம்ம அவங்க கூட நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் தே ஷோ தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜாயினிங் டாக்கிங் ஆல். எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். தட்ஸ் ஹவ் இந்த குரூப் வந்து ஆரம்பிச்சது. இதுக்கு பேர் சும்மா கேடிஎம் பிரதர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஒரு 2023 2025 வரைக்கும். இப்போ லேட்டராக யாருமே ஆக்டிவாக இல்லைன்னா அவங்களை கேட்டு அவங்ககிட்ட பேசி வர முடியுமா, அவங்களோட பிளான்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குரூப் விட்டு அங்கே தூக்கிட்டு ப்ராப்பராக இருக்கிறவங்கள குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு பேர் புதுசாக ஆரம்பிச்சிட்டு அதை கிளப்பை ரெஜிஸ்டர் பண்ணுற பிளான்லேயே இப்போ இறங்கணும். பட் இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகிடும், அவ்வளோதான். பட் இதுக்கு நம்ம என்னென்ன மெனக்கிடுறோம்னு பார்த்தோன்னா நம்ம டைம் தான். அந்த டைமை தான் இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஒதுக்குறீங்க. ஏன்னா இந்த ரைடு வந்து இப்போ சப்போஸ் இப்போ ராமேஸ்வரம் ரைடு, பட் இட் டர்ன் அப் பாண்டி ரைடு. ஆனால் யாரெல்லாம் பாண்டியன் ஓட்டு போட்டு பாண்டி ரைடாக மாற்றினாங்களோ அவங்க யாருமே இங்கே வரல. ராமேஸ்வரம்னு வரணும்னு ரெடியாக இருந்தவங்கலாம் அவங்களாம் வரல. ஸோ அதனால இந்த ரைடில் கிட்டு பசங்களே நிறைய பேர் வரல. நிறைய பேர்லாம் கிடையாது. வி ஒன்லி ஹவ் 12 ஆக்டிவ் ரைடர்ஸ். அதில் 9 of them கண்டினியூஸாக ரைடு வந்துட்டு இருக்காங்க. அஜித் ஒரு பாயிண்ட் சொன்ன அப்படி ஒன்றா இப்போ நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் அவனை புஷ்ஷே பண்ணல, ஹி சர்ப்ரைசஸ் மீ. ஆனால் நான் இது பார்த்து லிங்க் அனுப்புவான், இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் நல்லதாகவும் பார்க்குறேன், கெட்டதாக கூட இருக்கலாம். அவன் நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்கான்னு கூட இருக்கலாம். பட் ஆனால் அவனுக்கு அது ஒரு கிடைக்குது, எனக்கு அதில் ஒரு ஜாய் இருக்குது, அவனுக்கு ஒரு ஜாய் இருக்குது. ஒரு பிரதர்ஹுட் ஃபீலிங், அவ்வளோதான். நாளைக்கு எங்கே பார்த்தாலும் காசாக பணமாக நம்ம பலவரும் பேசுகிறோம், அவ்வளோதான். Thank you once again for joining and coming here. You people have actually made this a bigger group today. I feel very happy about it. மணி ஆச்சுடா, போகலாம். நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக செரினிட்டி பீச் கிளம்பிட்டோம். மற்றவங்க எந்திரிச்சு அதுக்கப்புறம் வரணும்னு நினச்சா வர முடியாதா? பரவாயில்ல, நான் சொன்ன மறந்து கேப்டன் இதுக்கு மேலே டிரைவ் மூடு போயிட்டாரு. அதனால் டிரைவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக பண்ணி வராமல் அதை மட்டும் எல்லாம் சொல்லி வச்சுருக்கோம். பீச் கிளம்பிட்டோம். கேப்டன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. பின்னாடி அட்வென்ச்சர் பாய் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஃபுல்லாக மாடுகளாக தான் இருக்குது. எல்லாம் கோயில் மாடாக இருக்கிறதுல பாருங்கள், ரோட்டு மேலே ஃபுல்லாக மாடு தான் இருக்குது. காட்டு மாடு எல்லாமே காட்டு மாடாமா. தெரிகிறதா கடல், தெரிகிறதா வந்துவிட்டோம். வழியில் கொடுத்தா தான் என்ன சொல்லுவாங்க. இங்கே போடு, இங்கே போடு.
இல்லை ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ மக்களே, வி ஜஸ்ட் ரீச் ஹியர் டு செரனிட்டி பீச். எங்களால் அந்த டைமுக்கு இங்கே சன்ரைஸ் பார்க்குறக்குள்ளே வந்துட்டு 6:05 ஆகுது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ பாய்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கூட்டங்க. மார்னிங்கே இங்கே வந்து சரியான கூட்டம். ரூமில் பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே எந்திரிக்கவே இல்லை. நான் எந்திரிப்பாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் எவனுமே எந்திரிக்கலை. ஸோ நான் நீட்டாக உட்காந்து இங்கே ஒரு டைம் லேப்ஸ் போட்டு ஸோ பாய்ஸில் வந்துட்டாங்க. அஜித் வந்துட்டான், ஷியாஸ் வந்துட்டான். அவங்க 2 பேர் எங்கடா? விஷயம் கால் பண்ணு. சரி கைஸ், நம்ம வந்து அங்கே ஷூட் டைம் லேப்ஸ் ஹியர். போட்லாம் நிறைய இருக்குதா இங்கே? ஏகப்பட்ட போட் இருக்கு. ஆமாம். யாராவது கை காட்டுங்கடா. பசங்க நின்றுருக்காங்க, கை காட்டுங்க. இங்கே ஓகே இல்லை? இங்கே மிக்ஸ் ஆகிக்கலாமா? இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம்டா. கை தூக்குங்கடா பசங்க. நாங்கள் இங்கே தான் வந்து டைம் லேப்ஸ் ஆன் பண்ண போகிறோம். நேற்று எப்படி இருந்துச்சு ஜோதி? நேற்று நாள் நல்லா போயிடுச்சு. ஆமாம், சன் டிவி செய்திகளுக்காக சுகுமார். விஜய் இஸ் பிஸி வித் ஹிஸ் கிம்பிள். இப்போ விஜய் கேட்க போகிறோம். விஜய், நேற்று எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. நேற்றுக்கு ஆக்வர்ட் ஆகிட்டு நான் கூட இருக்கேன். ஆமாம், பரவாயில்ல. கேமரா ஷை. பரவாயில்ல, நான் போய் சியாஸ்ட்டு கேட்டு வரேன். நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள். எப்படி இருக்குது? நேற்று எப்படி இருந்துச்சு? நேற்று வந்து என்னைய தூங்க விடல கைஸ். அதாவது தூங்க விடாமல் என்னைய வந்து ஒருத்த மட்டும் டார்ச்சர் பண்ணால் 2 மணிக்கு. இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து அவன் இல்லாமல் ஜாலியாக போகுது. நான் இப்போ தூக்கம் வந்து கண்ணில் சொக்குது. இருந்தாலும் சன்ரைஸ் வியூ பார்த்தனால செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். ஓகே, நாங்கள் வந்து சன்ரைஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் ஆசையாக கிளம்பி அங்கிருந்து இங்கே வந்தது. ஸோ நல்லபடியாக சன் பார்த்துட்டோம். இந்த இடம் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு இது எந்த அளவுக்கு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க அப்படின்றது தெரியல. நாங்கள் வந்த நேரத்துலேருந்து இந்த இடம் பிஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. இது பீச் பேர் செரனிட்டி பீச் ஆக்சுவலாக. ஸோ என்ன விஷ்வா எடுத்தானோ இல்லைண்ணா, நீங்கள் கூட 2 பேர் வந்தாங்க, விஸ்வா அண்ட் இனியன். அவங்க வேறு ஏதோ கட்டில் போயிட்டாங்க. எந்த கட்டில் போனாங்கன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அவங்க லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டேன் அவங்களுக்கு. பட் பசங்களை காணுங்க. தே ஸ்டில் நாட் கம் ஹியர். வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம். விஸ்வா வந்து எங்கள் கூட வரல. அவன் எங்கேயோ அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் வெளியில் எங்கேயோ. அதனால் அவன் இப்போ எங்கே வெயிட் பண்ணுறான்னு இப்போ அதை நோக்கி நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிடுவாங்க. பின்னாடி வந்து விஜயும் ஜோதியும் பின்னாடி இருக்காங்க, வந்துடுவாங்க. ஸோ கிளம்புமா? வண்டி ஓட்டுற வண்டி இருக்குது. அன்கினா ட்ரெஸ் அவுத்து போட்டு வாங்க. அதை ரெக்கார்ட் பண்ண சொல்ல மாட்டீங்களா? ஒரு செகண்டா? இல்லை பரவாயில்ல, ஒரு செகண்ட் மட்டும் கூட இல்லை
ஒரு செகண்ட் மட்டும் கூட. சரி நான் அவுத்து போடுறது இருக்கட்டும், நான் உங்களுக்கு அவுத்து போட்ட உனக்கு காமிக்கட்டுமா? இது பாருங்க, இதுதான் அவுத்து போட்டேன். புடி இப்போ புடி. காய்ஸ் நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம். நான் வந்து இன்னும் எதுவும் பண்ணல. ஸோ நம்ம எல்லாம் ட்ரெஸ்லாம் கழட்டியாச்சு. இப்போ போய் நம்ம குளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டியூக் 250ல் அண்டர்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. அடிஷ்னலாக ஆட் பண்ண ஒன்று இந்த இடத்துல இப்போது ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நம்ம டேக் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே போவோம். பசங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நேற்று இங்கே தான் நிறைய மீட்டிங்லாம் நடந்துச்சு. நம்ம வந்து சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்ருக்கோம். அவர் தான் போயிட்டுருக்காரு. கிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அப்பப்போ நம்ம வந்து ஞாபகப்படுறோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் வயசானவர் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம காலை அப்படியே நினச்சிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். இது வந்து சிப்ஸ் தானா? நான் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டு அப்படியே உள்ள தண்ணியில் நடந்து அஜித் அவன் சிப்ஸ் பேக்கெட் இது நான் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அவன் வெளியே போய் சாப்பிட்டு அதான் போலாமா? கேட்குதாடா? கேட்குதா? ஓகே, நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வி ஸ்டார்ட் ஃப்ரம் பேரடைஸ் வனவிலாசா. கரெக்டாக 11 கிளம்புறோங்க. ஏய், இது ராக் பீச் வழி போட்டிருக்கீங்களா? இதான் வழியா? இதாண்ணா? ஓகேவா, போகலாமா? ராயல்குட்டியில் போகலாம்ல? போகலாம் 11 o'clock. 11 மணி என்னாச்சு? பரவாயில்ல, தப்பு இல்லை, போட்டோம். இல்லைடா, நான் இது அது பேர் என்ன ப்ரீஃபிங் கொடுக்கலாம்னு நினச்சேன். இந்த ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இப்போ they'll have no clue, they just coming. ஆனால் என்ன போச்சு, அந்த அவன் வந்து ரூமை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் செக் பண்ணிவிட்டு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி, இல்லை எனக்கு ரூம் செக் பண்ணதுனால எனக்கு ஒரு திருப்தி தான். எல்லா ரூமும் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. அதனால தான் ப்ரீஃபிங் பண்ண முடியல. டிலேன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நாங்கள் வந்து ஒரு 4 o'clock or 4:30 டைமில் தான் நெல்லை கருப்பட்டி காஃபிக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் மணி இப்போ கரெக்டாக 4:30 ஆக போகுது, 4:20. இப்போ நாங்கள் நெல்லை கருப்பட்டிக்கு இன்னும் போகிறதுக்கு எனக்கு வந்து 40 minutes இருக்குது அண்ட் 58 kilometers, which means we are 40 minutes தான் பிஹைண்ட் ஓவரால் ஸ்கெட்யூலில். 8 மணிக்கு நாங்கள் 8 மணி இல்லை 9 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகும்னு சொன்னது கொஞ்சம் லேட் ஆகும். தெரியுதா? இப்போ பின்னாடி தான் இருக்கேன். 1.7 kilometers. இந்த 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 ஒரு வண்டி மட்டும் எடுத்தனாக்கா இதெல்லாம் விட்டு போட்டலாம் உள்ள. இல்லை அப்படி வழி இருக்குது, அந்த வழி வர்றதுக்கு. சிகாசு சரி போ, அப்படி வழி இருக்கா பாருங்கள் அந்த பக்கம் வர்றதுக்கு. ஸோ மக்களே, நாங்கள் வந்து எங்களோட கருப்பட்டி காஃபி அங்கே வந்துட்டோம். அல்வா கடைன்னு வர இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறோம். இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து டேரெக்டாக அடுத்த பிரேக் தான் தாண்டி போக போகிறோம். சாப்பிட்றோம். கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து ராக் பீச்லேயும் அங்கேயும் எடுக்கணும்னு நினச்சது வந்து நாங்கள் இப்போ எங்கேயும் எடுக்கலை. அதனால் we wanted to use this space and take the photo here. போலாமா? ஹசார்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, பிளிங்கர்ஸ் ஆஃப் பண்ணுங்க. அடுத்த பிரேக் அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, பின்னாடி வரவங்க ரொம்ப கிளார் அடிக்குது. அது கிளம்பு, நீ கிளம்பு. All right, we have started from our break. Next வந்து எங்களுக்கு அடுத்த பிரேக் தான்.
த லாஸ்ட் டீ ஷாப் பிளான்ட். அந்த ஸ்டாப் முடிச்சுட்டு கிளம்புறோங்க. we are reaching கனியூர் in another 1 hour and 38 minutes, 98 kilometers. அஜித் கொஞ்சம் முன்னாடி போ, அஜித் கொஞ்சம் முன்னாடி போ, போலாமா? கனியூர் டோல்கேட் and our ride is over. So I'm going to say finish.